அங்கு மழை மற்றும் சூழல் விமானம் பறப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லாத நிலையில் நான் சென்னைக்கு வரவிருந்த விமானம் திடுமென ரத்து செய்யப்பட்டு விட்டது. நேற்று இந்நேரம் மாலை 5 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு 8 மணி நேரம் பயணம் செய்து கொழும்புக்கு போய் சேர்ந்தோம். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு போய் சேருவதற்கு 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் பிடித்தது. நீண்ட தூர பயணம். விடியற் காலை 3 மணி விமானம் பிடித்து இங்கே 4:30 மணிக்கு வந்து 5:30 மணிக்கு வேளச்சேரிக்கு போய் 1 மணி நேரம் உடம்பை கீழே போட்டு மீண்டும் எழுந்து தயாராகி வானகரத்திலே காலை 10 மணிக்கு ஒரு திருமணத்தை முடித்து கொண்டு அதன் பிறகு இங்கே வந்தால் காலை நிகழ்வு இல்லை, மாலை நிகழ்வு என்று தெரிய வந்தது. ஆனால் வழக்கம் போல நூற்றுக்கணக்கான தோழர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட இந்த இணைப்பு விழா எனக்கு ஊக்கம் தருவதாக இருக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது, புத்துணர்வை தருகிறது. காருண்யா தமிழ்மதி இங்கே பேசுகிற போது 23 வருடங்களுக்கு முன்பு என்னை தூக்கி பெயர் வைத்தவர் நமது தலைவர் இன்றைக்கு என்னுடைய தலைமையிலே இவ்வளவு பேரை கொண்டு வந்து நான் கட்சியிலே இணைக்கிற ஒரு பொறுப்பை மேற்கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் சொன்னார். அது அவருக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருக்குமே மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் தம்பி சன்னி போஸ் என்கிற இன முதல்வனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் முதலாக தன்னை கட்சியிலே இணைத்து கொண்டு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் அமைப்பாளராக பொறுப்பேற்று சுறுசுறுப்பாக சுற்றி சுழன்று களப்பணி ஆற்றிய அவரின் அந்த தம்பியின் குடும்பம் இன்றைக்கு இந்த இயக்கத்திலே தான் இருக்கிறது, தொடர்ந்து பணியாற்றுகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது சன்னி போஸ் எந்த அளவுக்கு குடும்பத்தையும் அரசியல்படுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது. அந்த குடும்பத்திலிருந்து தீவிரமாக இயக்கத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய அளவுக்கு இந்த இளம் வயதில் காருண்யா தமிழ்மதி முன்வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. இன்னும் இதுபோல பல இணைப்பு விழாக்களை நடத்துவோம் என்றும் உறுதியளித்திருக்கிறார். அதற்காகவும் அவரை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்.